guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான லவ் மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ரூட் விடாத பசங்களும் இல்ல, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணாத பசங்களும் இல்ல. அந்த அளவுக்கு அவ ஃபேமஸ். அந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தன். ஒரு வாட்டி ஹீரோயின் அவ வாங்குற ஜூஸுக்கு காசு பத்தலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கலான்னு போறா. ஆனா அதுக்குள்ள எங்கேயோ இருந்த ஹீரோட ஃப்ரெண்டு ஏதோ ஃபிளைட்டை பிடிக்க ஓடி வர்றவ மாதிரியே சர்ன்னு ஓடி வந்து ஹீரோயினுக்காண்டி அந்த ஜூஸை வாங்கி கொடுக்குறான். அவனோட பேரு பிங்க். அவனுக்குமே ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கும். நெக்ஸ்ட் டே ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட்ல நடந்து வராங்க. அந்த டைம் பார்த்து அவங்க முன்னாடி ஒரு 1000 rupees வந்து விழுகுது. ரெண்டு பேருமே தேங்காய் பொறுக்கிறதுக்காண்டி அடிச்சுக்கிற மாதிரியே அந்த நோட்டை பார்த்தோன்னா பேனு வந்து ரெண்டு பேருமே அது மேல கைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்காண்டி அந்த மணியை விட்டு கொடுக்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த மணியில ஹீரோக்காண்டி ஒரு ஜூஸை வாங்கி கொடுக்குறா. அவகிட்ட ஹீரோவா, நீ இந்த ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்ததுனாடி இந்த மணியை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் சிரிச்சுட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டு அவ அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ பிங் அங்க வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். பிங்கா ஹீரோ கிட்ட மச்சி நான் ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணணும், ஐடியா சொல்லி, நீ சொல்ற ஐடியா அப்படியே நங்கூர மாதிரி நச்சுன்னு இருக்கணும்ன்றான். அதுக்கு ஹீரோவா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுடான்னு சொல்லும் போது அவனோட ஃப்ரெண்டா செம்ம ஐடியா மச்சான் அப்படின்றான். இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா பைத்தியக்கார பையில எல்லாம் ஃப்ரெண்டா வச்சா இப்படிதான் போலன்னு சொல்லி நினைச்சிருப்பான். லாஸ்ட்ல பார்த்தா பிங் யாருக்கு ப்ரப்போஸ் பண்றான்னா நம்ம ஹீரோயினுக்கு தான். இத பார்த்த ஹீரோ மண்டையில இடியே விழுந்திருக்கும். இப்ப ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒட்டி நின்னு பார்த்துட்டு இருக்கான். பிங்கும் ஹீரோயினும் ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அத ஹீரோ ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அங்க செம்மையா மழை பெய்ய ஹீரோயினா பிங்கா அங்க இருந்து சந்தோஷமா இழுத்துட்டு போறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோவும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு டாக் கூட ஒரு கிளப்புக்கு வரான். அங்க பிங்கும் ஹீரோயினுமே வராங்க. பிங்கா ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு ஹீரோ நாடி தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு தான் உள்ளுக்குள்ள செம்மையா பர்ன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயினை பிங்க் கூப்பிட ஹீரோயினும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அந்த டைம் டாவா ஹீரோ கிட்ட ஹீரோயின் பத்தி எல்லாருமே தப்பா பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கான். டாவா ஹீரோயினை பத்தி அவ சரியான ஃபிளர்ட்டா, அவளோட ஆளா அடிக்கடி மாத்துவாளான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான். அங்க வந்து ஹீரோயினா அப்படின்னு தீவிரமா பேசிக்கிறீங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுமே மாத்தி அதை பேசுறோம் இதை பேசுறோம்னு சொல்லிட்டு பங்கமா மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோவா எவ்வளவு நாள் தான் நம்மளும் சிங்கிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேன்டீன்ல தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ முன்னாடி ஹீரோவும் பேட்டியும் வந்து உட்கார்றாங்க. அந்த டைம் அங்க பிங்க் வந்து ஹீரோயின் கிட்ட எனக்காண்டி வெயிட் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா நீ என்கிட்ட வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே அப்படின்றா. ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது. பிங்க் அங்க இருந்து கோவமா எந்திரிச்சு போயிடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமா புரியல. ஆனா நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயினும் பிங்க்கும் ஏதோ கம் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டும் ஒட்டிட்டே உட்கார்ந்துருக்குங்க. இத பார்த்த ஹீரோக்கு எப்பர்றா அப்படின்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்கறான். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே கொலாடி சண்டை மாதிரி அடிச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டும் ஒன்னாயிடுதுங்க. இதெல்லாம் ஒரு பொலப்பான்ற மாதிரியே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் பிங்க் ஹீரோயின் கிட்ட இதுக்கு மேல நமக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். அங்கேயே ஹீரோயின் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவ அழுகிறத தாங்கிக்க முடியாத ஹீரோ அவ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா எப்ப பாரு இவன் இப்படிதான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா கொஞ்ச நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணுன்றான். அவளை பார்த்து ஹீரோவா ஒருவேளை உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணா மறுபடியுமே ஹீரோயின் தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, நான் லவ் பண்ணாலும் இப்படி ஃபைட் ஆயிடுது, நான் என் லைஃப்ல என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கா. நான் நல்லா பேசினா ஃப்ளர்ட்ன்றாங்க, நான் பேசலன்னா ரூடுன்றாங்க, நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கப்போ ஹீரோவா சும்மா இருந்தவளை நோண்டி விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். அந்த டைம் ஹீரோயின் மண்டையில கரப்பாம்பூச்சி ஓட அதை
பார்த்த ஹீரோக்கு அள்ளு விட்டுறது. இருந்தாலும் வீராப்பா அத கையில பிடிச்சிடுறான். அவனா ஹீரோயின் கிட்ட ஆத்தாடி கரப்பாம்பூச்சின்னு சொல்ல ஹீரோயினா எங்க எங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோவை பார்த்தா ஹீரோ கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணி ஊத்துது. என்னன்னு பார்த்தா அந்த கரப்பாம்பூச்சி அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுது. அவ்வளவுதான், ஹீரோ பயத்துல தைய தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறான். அத பார்த்த ஹீரோயினா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் பயத்துல சுவத்தோட சுவரா ஒட்டிட்டு இருக்கத ஹீரோயினுமே போட்டோ எடுத்துக்கிறா. இப்ப ஹீரோயினா ஹீரோ பயத்தோட இருக்க போட்டோவை அவனுக்கு போட்டு கிண்டல் பண்ண ஹீரோவா ஹீரோயின் அழுதுட்டு இருக்கப்போ எடுத்த போட்டோவை அவளுக்கு போட்டு விடுறான். இப்ப ஹீரோவா அவளுக்கு ஒரு குரங்கு ஸ்டிக்கரை அனுப்ப ஹீரோயினா அவனுக்கு ஒரு டாக் ஸ்டிக்கரை அனுப்ப ரெண்டு பேருமே கிளாஸ் ரூம்லயே உட்காந்து மாத்தி மாத்தி சென்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நைட்டு பூராமே உட்காந்து அதே ஸ்டிக்கரையே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உட்காந்து மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் லைஃப்ல நெக்ஸ்ட் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குதுன்றா. அதுக்கு ஹீரோவா லைஃப்ல உனக்கு என்ன பிடிக்குதோ என்ன தோணுதோ அத பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் எல்லாம் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவா ஹீரோயினை பார்த்து நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா போனா தப்பாயிடும், அதனால தனித்தனியா போகலான்றான். அந்த ப்ரோக்ராமுமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்து டான்ஸ் ஆடுறாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கேண்டீன்ல ஹீரோயின் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அத ஹீரோவும் அவனோட ஆளு பேட்டியுமே பாக்குறாங்க. பேட்டியா எப்படியும் ஹீரோயின் பிங்க கழட்டி விட்டு இருப்பா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அத கேட்டு காண்டான ஹீரோவா ஹீரோயின் பத்தி தெரியாமலே இப்படி பேசாதன்னு சொல்லி கோவப்படுறான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்றான். அத கேட்டு பேட்டியா செம்மையான ஷாக் ஆயிடுறா. ஹீரோவும் அங்கிருந்து எந்திரிச்சு செம்ம சந்தோஷமா இனியாச்சும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஹீரோக்கு செம்மையான பல்பாயிடுது. பிங்கா ஹீரோயின் கூட அகைன் பேட்சப் பாக்குறதுக்காண்டி ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பிங்கா ஹீரோ கிட்ட வந்து போன்ல கோவமா என் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். டாவா அங்க வந்து ஹீரோ கிட்ட மச்சான் இந்த வாட்டி ஹீரோயினும் பிங்கும் நிஜமாவே பிரேக்கப் பண்ணிட்டாங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோவா பேரஞ்ச மாதிரியே நின்னுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க ஹீரோயினும் பிங்கும் ஜாலியா கொஞ்சம் கொலாவி பேசிட்டே போறாங்க. அங்க வந்து பேட்டியா ஹீரோ மேல அவ சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த ஃபுட்ட கொட்டிட்டு போறா. இப்ப ஹீரோவா ஹீரோயினும் இல்லாம பேட்டியும் இல்லாம தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கான். ரொம்பவே சோகமா ஹீரோ பார்ல உட்கார்ந்துருக்கான். அங்க ஒரு பொண்ணு வரா. அவ ஸ்மோக்கிங் ரூம் போறத பார்த்த ஹீரோவா அவ கிட்ட ஒரு சிகரெட்டை எடுத்துட்டு கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவா லைட்டர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணா நான் ஸ்மோக் பண்ணவே வரலன்னு சொல்லிட்டு செம்மையா ஹீரோக்கு பல்பு கொடுக்குறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்திருப்பா. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறான். அவன் பின்னாடியே ஹீரோயினா எங்க போறான்னு சொல்லி கத்திட்டே வரா. ஹீரோ எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கான். வெளியில செம்மையான மழை பெய்யுது. ஹீரோட ஃப்ரெண்டு டா அங்க வரான். டாவா இப்ப வெளியில போக முடியாது உள்ள வான்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் மூணு பேருமே உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்கிட்ட ஹீரோயினா ஹீரோ வாங்கின பல்ப பத்தி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ மட்டும் இதே விழுந்தாலும் நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உருன்னு உட்கார்ந்து இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா என்ன ஆச்சு ஏன் இப்படி உருன்னு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நீ எல்லார்கிட்டயுமே ஈஸியா பேசிடுவேன்னு நினைக்கிறீல, அங்க பாரு ஒருத்தர் நிக்கிறான் மூஞ்சி ஃபுல்லா முடிய வச்சுட்டு, அவன் கிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வா நான் நம்புறேன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா சரி ஓகே 1000 rupees பெட்டுன்னு சொல்லிட்டு அந்த பயக்கிட்ட நம்பர் வாங்குறதுக்காண்டி போறா. ஆனா அந்த பயல ஹீரோயின் கிட்ட என்னோட நம்பரை கொடுக்க முடியாதுங்கிறான். ஹீரோயினா செம்ம சோகமா பெட்ல தோத்து போய் வந்து நிக்கிறா. மழை விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோ அவ பின்னாடியே போக ஹீரோயினா நீ ஒன்னு என்ன டிராப் பண்ண வேணான்றா. அதுக்கு ஹீரோவா என்னோட ஹாஸ்டலும் அந்த பக்கம் தான்மா அப்படின்றான். சரியான தண்ணி தேங்கி இருக்கு. அதுல ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அந்த டைம் ஹீரோட கால்ல ஒரு செத்த எலி வர அதை பார்த்த உடனேயே அவ்வளவுதான் ஹீரோ தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிடறான். பயத்துல ஹீரோ அவனோட ஷூவை கீழே போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ள ரெண்டு பேருமே உட்கார்ந்து ஷூவை தேடிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல ஹீரோயினா ஐயா ஜாலி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உன்னை எடுக்கிறா. அது பார்த்தா 4 பைசாக்கும் தேராத ஒரு செருப்பு தான். அதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே சிரிப்பாயிடுது. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோனை கொண்டு வந்து டிராப் பண்ணி விட அவளா ரொம்பவே தேங்க்ஸ் என்ன கூட்டிட்டு வந்து விட்டதுக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனோட சாவி மிஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவளோட ஃப்ரெண்டுமே காலை எடுக்க
மாட்டேங்கிறா. அப்படியே ஹீரோயின் வெளியில உட்கார்ந்துருக்கா. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோக்கு கால் பண்ணி உன்னோட பேக்ல பாருன்றான். அங்க பார்த்தா ஹீரோனோட கீஸ அவன் தான் எடுத்து ஹீரோட பேக்ல போட்டு வச்சிருப்பான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட இது உனக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான சான்ஸ், உன்னோட லவ் அவ கிட்ட சொல்லிடுன்னு சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோயினை தேடி ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயினுக்கா பீட்டர்னு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த பையனுக்கு ஹீரோயினா ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போறா. பீட்டரா ஹீரோயினை அகைன் கூப்பிட்டு நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோன்றான். ஹீரோயினா ஒண்ணுமே புரியாம பேந்து முழிச்சிட்டு இருக்கா. அந்த மூஞ்சி ஃபுல்லா முடியா இருக்கவன் கிட்ட ஹீரோயின் நம்பர் கேட்டு பல்பு வாங்கினப்போ பீட்டரும் அங்கதான் இருந்திருப்பான். நெக்ஸ்ட் டே பீட்டரா ஒரு கிளப்ல சாங் பாடிட்டு இருக்கான். அவன் கூட ஹீரோயினுமே வந்திருப்பா. அவனா ஹீரோயினை பார்த்து என் கூட வந்து பாடுன்னு சொல்ல ஹீரோயினுமே அவன் கூட போய் பாடிட்டு இருக்கா. அதே கிளப்புக்கு தான் ஹீரோவும் வந்திருப்பான். ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஏண்டா இப்பதான்டா பிரேக்கப் ஆச்சு, அதுக்குள்ளேயே புக் பண்ணிட்டீங்களா, மறுபடியும் அட போச்சேன்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கான். அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ பார்த்து மச்சான் ஒழுங்கா அவ கிட்ட சொல்லிடு, அவளை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோனுக்கு பர்த்டே வருது. பீட்டரா கேக்லாம் வாங்கி ஹீரோன் கூட ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா வாழ்க்கையே தொலைச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ ஏதோ சொல்லணுமான்னு சொல்லும் போது ஹீரோவா அவனோட வாயமே அடைச்சு அவனை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து ஹீரோயினுக்காண்டி பர்த்டே விஷ அதுல வாசிச்சுட்டு இருக்கான். அத ஹீரோட ஃப்ரெண்டு டாவுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயின் மேல அவன் வச்சிருக்க ஃபீலிங்ஸ அந்த வீடியோக்கு லாஸ்ட்ல பேசிட்டு இருக்கான். அந்த வீடியோட லாஸ்ட்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த வீடியோவுமே இப்ப ஹீரோனுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த வீடியோவை பார்த்த ஹீரோயினா சாரி என்னால முடியாது, இதுக்கான டைம் இப்ப இல்லன்னு சொல்லிடுறா. அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். நெக்ஸ்ட் டே கிராஜுவேஷன் டே நடக்குது. ஹீரோவா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அவனோட அக்கா கூட கெத்தா நடந்து வரான். அங்க பார்த்தா பீட்டரா ஹீரோயினா வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினா ஹீரோவை பார்த்துட்டு என் கூட வந்து ஒரு போட்டோ எடுன்னு சொல்லி கூப்பிடுறா. சரின்னு ஹீரோவும் அவ கூட நின்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு அவகிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. இப்பதான் தெரிய வருது ஹீரோவா கெத்தால கூலிங் கிளாஸ் போல, ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு விடிய உட்கார்ந்து அழுது இருக்கான். அழுததுல அவனோட கண் எல்லாமே சிவந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த ஊரை விட்டே போலான்னு சொல்லி பிளான் பண்றான். அவனோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ண போது ஹீரோனோட ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ஸ்ல அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறான். குப்பையில ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையுமே போடணும்னு சொல்லிட்டு லூசு பைய மாட்டி அவனோட திங்ஸ போட்டுட்டு ஹீரோனோட திங்ஸ அவன் கூடயே எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயின் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு ஜாபுக்கு போறான். அங்க ஒரு பொண்ணு கூட பழக்கமாகுது. அவளையே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் வருஷம் ஆகுது. ஹீரோவா மூவி எடுக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஒர்க்குக்காண்டி ஹீரோ ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கான். அப்ப சிக்னல்ல நிக்கும் போது அவனை யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. அப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அவன் லவ் பண்றத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோவும் அவனோட ஆளும் ஜாலியா கட்டுப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அவனோட ஆளா லவ் யூன்னு சொல்ல ஹீரோவும் ஐ லவ் யூ ஜூன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை சொல்லிடுறான். அந்த பொண்ணா என்னது ஜூனான்னு சொல்ல ஹீரோவா ஆத்தி மாட்டி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணா நீங்க இன்னும் அவளை மறக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. என்னதான் ஹீரோ வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அவனால ஹீரோயினை சுத்தமா மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா ஒரு கெட் டுகெதர் இருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காண்டி ஹீரோவுமே அங்க கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினா பீட்டர் கூட வந்திருப்பா. ஹீரோவா பார்த்தா ஹீரோயினா ஒரு வழியா வந்துட்டான்னு சொல்லும் போது ஹீரோவா ஒர்க் இல்ல அதான் வந்தேங்கிறான். அதுக்கப்புறம் பீட்டரும் ஹீரோனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அத ஹீரோவா ஒரு ஓரமா உட்காந்து பேன்னு பார்த்துட்டு இருக்கான். அவளோட போட்டோவையோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டா டே இன்னுமாடா நீ அவளை மறக்கலன்னு சொல்லும் போது ஹீரோவா அதுல உனக்கு என்னடா ப்ராப்ளம்னு சொல்லி கேக்குறான். அந்த டைம் டாவ அவனோட ஆளு கூப்பிட அவனும் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவா அதை பார்த்துட்டு ஆச்சரியமா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே ஹீரோனை பாக்குறான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் பீட்டரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவா நம்ம இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பீட்டரா ஒரு ரிங் எடுத்து அதை ஹீரோயின் கிட்ட காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகுது. ஹீரோவா எனக்கு இருந்த எல்லா சான்ஸையுமே மிஸ் பண்ணிட்டேன், இப்ப அவளையும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு
என்னாச்சு, ஹீரோயின் பீட்டர் அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை கூட வாக்கிங் வந்துட்டு இருக்கப்போ அந்த வழியா ஹீரோவுமே வந்துட்டு இருக்கான். அவளை பார்த்த ஹீரோவா அவகிட்ட பேசலான்னு போறான். ஆனா ஹீரோயினா அவனை கண்டுக்காமலே போயிடுறா. லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே ஹீரோ கண்டுட்டு இருக்க கனவுதான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா பீட்டர் கிட்ட நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு பூரா ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படி என்னதான் பேசிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மண்டைய கசக்கி புழிஞ்சிட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட கால் பண்ணா அந்த காலை அட்டன் பண்ணதே பீட்டர் தான். பீட்டர் கிட்ட ஹீரோவா ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ குளிச்சிட்டு இருக்கா, ஏன் அவகிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைம் ஹீரோயினும் அங்க வர ஹீரோவா அவகிட்ட ஒரு ஆட் ஷூட் இருக்கு, அதுக்கு மாடலா நீ வரியான்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக்க மாத்திடுறான். அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட டீம் கிட்ட ஹீரோனோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டரா ஹீரோயினை வேணான்னு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட ஹீரோவா தெய்வமே இது என்னோட லவ் ப்ராப்ளம், இந்த ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்காண்டி அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுக்கு அழுகுற மாதிரி ஒரு சீனு. ஹீரோயினும் அழுகுறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியவே மாட்டேங்குது. அந்த டைரக்டரா செம்மையா காண்டாகிறாரு. அதை பார்த்த ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பாரு, இப்போ உனக்கு அழுக வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்கான். அதே மைக்கில் அந்த டைரக்டரா ஹீரோயினை பார்த்து நீ எவ்வளவு கேவலமா ஆக்ட் பண்ற தெரியுமா, ஹீரோ கேட்டது நாடிதான் இந்த சான்ஸ உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் ஹீரோனோட கண்ணுல பொல பொல பொலன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடுது. அது அப்படியே ஒரு சீனா எடுத்துறாங்க. நெக்ஸ்ட் சீனுக்கு போலான்றாங்க. ஆனா ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போறா. அவளை பிடிக்கிறதுக்காண்டியே ஒரு கூட்டம் அவ பின்னாடியே ஓடுது. இதெல்லாம் பார்த்தா அந்த டைரக்டரா ஹீரோவை ஒரு முறைக்க ஹீரோ மைண்ட் வாய்ஸா ஆத்தி இந்த ஆளு கண்ணாலேயே நம்மளை எரிச்சிருவான் போலயே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஒரு டென்ட்டுக்குள்ள ஹீரோயினா ரொம்பவே சோகமா உட்காந்து அவளோட அப்பா கிட்ட கால் பேசிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ வந்து அவகிட்ட இப்ப எதுக்கா நீ ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா இருமிட்டே இருக்கா. ஹீரோ அவகிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா எனக்கு லைட்டான த்ரோட் பெயின் இருக்குன்றா. அவகிட்ட ஹீரோவா சாரி என்னாலதான் இன்னைக்கு நீ ஹர்ட் ஆயிட்டான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா அதெல்லாம் இல்ல எனக்கு தான் ஆக்டிங் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பேச்சுவாக்குல ஹீரோ அவகிட்ட எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு உனக்கும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரியே எதுக்காண்டி ஆக்ட் பண்றான்னு சொல்லி கேக்குறான். செம ஷாக்கான ஹீரோயினா அவனை பார்த்து உனக்கு என்ன பிடிக்குமா எப்போல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா நீ அந்த பர்த்டே வீடியோவை பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா பார்த்தேனே பர்த்டே விஷ் பண்ணிருந்தா தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா செம்ம ஷாக்கா அப்ப நீ அந்த ஃபுல் வீடியோவையே பார்க்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவகிட்ட ஹீரோவா இதுக்கான டைம் இப்ப இல்லன்னு சொல்லிட்டு நீதான் என்னோட லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. அவனை பார்த்து ஹீரோயினா அத பைத்தியக்காரா விடிய காலமா அந்த வீடியோ அனுப்பியிருந்தா அந்த வீடியோ பாக்குறதுக்கான டைம் இது இல்லன்னு சொன்னேன்னு சொல்ல இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. நம்ம ஹீரோயினா செம்ம தூக்கத்துல இருந்திருப்பா, அதனால அந்த ஃபுல் வீடியோவை பார்த்திருக்கவே மாட்டா. ஹீரோ இப்ப அந்த வீடியோல நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோயின் அவன் கிட்ட எனக்கும் உன்னை அந்த டைம் பிடிச்சிருந்துச்சு, ஆனா உனக்கு என் கூட ஃப்ரெண்டா இருக்கதான் பிடிச்சிருக்கோ என்னமோன்னு சொல்லிட்டு நானும் விலகிக்கிட்டேன்றா. அதை கேட்ட ஹீரோவா எது அப்படின்றா. ஹீரோயினா அச்சோ ஒளரிட்டோமேன்னு சொல்லிட்டு அகைன் டென்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறா. அந்த டென்ட்டையே ஹீரோ பிச்சை எடுத்துருவான் போல இருக்கு. ஹீரோயின் அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோவா ஒரு பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். பீட்டர் ஒர்க் பண்றா அந்த கிளப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன் கூட ஜாலியா ஜொல்லு வளைஞ்சு பேசு, நான் அதை வீடியோ எடுத்து ஹீரோயின் கிட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் இப்ப பீட்டர் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருப்பா, அவங்களோட லவ் எப்படியாச்சும் பிரிச்சு விடணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே பீட்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. ஆனா பீட்டரா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அந்த பிளானே ஃபிளாப் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோவா பீட்டரை இந்த ஊரை விட்டே துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு கால் பண்ணிட்டு ஃபாரின்ல ஒரு கான்சர்ட்டை வைங்க, அதுக்கு பீட்டரை கூப்பிடுங்க, அதுக்கான மணியை நானே குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அந்த கான்சர்ட்டுக்காண்டி பீட்டருமே கிளம்புறான். அவனா ஹீரோனை ஹக் பண்ணிட்டு நான் சீக்கிரமா வருவேன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் டாவு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோயின் எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. டாவா ஹீரோயின் கிட்ட அந்த வீடியோவை நீ பார்த்திருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா மனசாட்சியே இல்லாதவனை இப்படியாடா 10 மணித்தேலமா ஒரு வீடியோவை எடுத்து வைப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. டாவா ஹீரோயின் கிட்ட நெக்ஸ்ட் என்ன பிளான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா
ஹீரோயினா பீட்டர் கூட நடந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க காமிக்கிறா. அதை ஹீரோவுமே பாத்துறான். அவன் சோகமா அங்கேருந்து போறப்போ அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோக்கு முன்னாடி பீட்டர் வந்து நிக்கிறான். அன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே கேக் எல்லாமே வாங்கி வந்திருப்பான். பீட்டரா ஹீரோ கிட்ட எங்க போற வான்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அந்த பர்த்டே கேக் எல்லாம் கொடுத்து அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹர்ட்டான ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோயினுக்காண்டி ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருப்பான். அதை குப்பையில போட அதை ஹீரோயினுமே பாத்துறா. அன்னைக்கு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஹீரோ தூக்கி போட்ட அந்த கிஃப்டை எடுத்து வச்சிருப்பா. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோ ஹீரோயினோட த்ரோட் பெயினுக்காண்டி ஒரு ஸ்ப்ரேயை தான் வாங்கி வந்திருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவளோட போனை எடுத்து ஹீரோ அனுப்பிச்ச அந்த வீடியோவை மறுபடியுமே பாக்குறா. அதுல ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அவ மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிருப்பா. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா, அந்த வெள்ளத்துல ஹீரோயின் எடுத்து கொடுத்த செப்பல கூட ஹீரோ அவளோட ஞாபகமா பத்திரமா வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு இன்னுமே ஃபீல் ஆயிடுறா. இங்க ஹீரோவா ரொம்பவே சோகமா படுத்திருக்கான். அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினா அவன் கிட்ட சாரி, என்னால உன்னோட ஃபீலிங்ஸை இப்ப அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா நான் உன்னை லாஸ்டா பாக்குறது இன்னைக்கு தான் சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆயிடுறான். நான் இருக்க சிச்சுவேஷன் உனக்கு புரியாது. பீட்டர் என்ன சீட் பண்ண மாட்டானா, அவனை நம்ம பிரேக்கப் பண்ண மாட்டோமான்னு சொல்லி என்னோட மனசு துடிச்சுட்டே இருக்கு. அவனை மாதிரி உண்மையா லவ் பண்ற பர்சனை நான் பார்த்ததே இல்ல. எனக்கே என்ன நினைச்சா ரொம்பவே வெறுப்பா இருக்குதுன்றா. அதனால இன்னில இருந்து நம்ம பாத்துக்க வேணா, பேசிக்க வேணா, நமக்கு நடுவுல இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நம்ம இன்னியோட முடிச்சுக்கலான்றா. அவகிட்ட ஹீரோவா இன்னைக்கு தான் நம்ம பாத்துக்கிற லாஸ்ட்னு சொல்ற, அதனால எனக்காண்டி இன்னைக்கு என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி செம்மையான போதை ஆயிடுது. ஹீரோயினா அவனை பார்த்து ஆமா உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நீ என் கூட இருக்கப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இந்த லைஃபே ரொம்பவே ஈஸியா தோணுதுன்னு சொல்லிட்டு அவனோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில கிளம்பி வராங்க. ஹீரோ அவளை பார்த்து நம்ம அக்வாரியம் போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நான் தான் சொன்னேன்ல இதான் நம்மளோட லாஸ்ட்னு சொல்லும் போது ஹீரோவா இன்னும் இந்த நாள் முடியலையேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருமே அந்த அக்வாரியத்தை சுத்தி பாக்குறாங்க. ரெண்டு பேருமே அந்த அக்வாரியத்துல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ சட்டுன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணி விட்டுறான். அந்த டைம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் அவளால ஹீரோ விட்டு போவே முடியல. அகைன் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கார்ல போறாங்க. செம்மையான மழை, அதனால கார் இதுக்கு மேல போகாதுன்னு சொல்ல ஹீரோயினா இறங்கிட்டு ஹீரோ கிட்ட என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோவா அவ பின்னாடியே போயிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை திரும்பி பார்த்து இதுக்கு மேல இந்த சிச்சுவேஷனை மோசமாக்கிடாதன்றா. அவகிட்ட ஹீரோ போயிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இருன்னு சொல்ல ஹீரோயினா அவனை விலக்கி விட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவனோட வீட்டுக்கு ஹீரோ ரொம்பவே சோகமா வரான். அங்க பார்த்தா அவனோட அக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோட இன்னும் ரெண்டு அக்காக்களா ரியோட ஹஸ்பண்ட் அவளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்கான். அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த போட்டோவை ரீக்கு யாரோ அனுப்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அவனும் ஹீரோயினும் கிஸ் பண்ண போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்க ஹீரோயினா பீட்டர் கிட்ட என்னால இனிமேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட பீட்டரா நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போறான். அந்த டைம் பீட்டரோட போனுக்கு ஹீரோயினும் ஹீரோவும் கிஸ் பண்ற போட்டோ வருது. அதை பார்த்துட்டு அவன் செம்மையான ஷாக் ஆயிடுறான். பீட்டரா ஹீரோயின் கிட்ட செம்ம கோவமா என்ன இதுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. அவன் கிட்ட அழுதுகிட்டே சாரின்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வர அரக்க பறக்க ஓடி வரான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினா ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துருப்பா. அதை ஹீரோட ஃப்ரெண்டுமே ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அந்த லெட்டர்ல ஹீரோயினா இந்த லெட்டரை நீ படிக்கிறப்போ நான் இந்த ஊரை விட்டே போயிருப்பேன், இப்ப எனக்கு யாரையுமே பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிருப்பா. எனக்கு இப்ப எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லிருப்பா. இப்ப அந்த லெட்டரை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ஹீரோயின் இல்லாம எல்லாரோட லைஃபுமே போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல பார்த்தா பீட்டரா ஹீரோயின் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறான். அவனோட சாங்ஸ்
எல்லாமே ஹிட் ஆகுது. அப்படியே ஒரு கான்சர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ பார்த்தா அதே பொண்ண பீட்டருமே பாக்குறான். அவகிட்ட போய் பேச்சு கொடுக்கறான். அப்படியே 2 பேருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இங்க ஹீரோட ஃப்ரெண்டு டாவா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு என்னோட மேரேஜுக்கு கண்டிப்பா வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா என்னால வர முடியாதுங்கிறான். டாவா இன்னுமா நீ ஹீரோயினை மறக்கலன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவா நான் அவகிட்ட இருந்து மூவ் ஆன் ஆயிட்டேன்றான். அவனோட அக்காவா நீ அவகிட்ட இருந்து மூவ் ஆன் ஆயிட்டா நாளைக்கு மேரேஜுக்கு போவேன்னு சொல்லும் போது அவனா என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்குள்ள கோவமா போய் உட்கார்ந்துருக்கான். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஹீரோவால இப்ப வரைக்கும் ஹீரோயினை ஒரு துளி கூட மறக்கவே முடியல. அவளுக்காண்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோவா டாவோட மேரேஜுக்கு போயிருப்பான். அங்க டாவும் அவனோட ஆளும் ஹாப்பியா இருக்க எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினுமே வந்து ஹீரோ பக்கத்துல உட்கார்றா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அன்னைக்கு நைட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வர ஹீரோவும் அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நாளைக்கு டாவோட மேரேஜுக்கு ஒழுங்கா வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா யாரு டா உனக்கு கால் பண்ண சொன்னானு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவளுமே ஆமாங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவனா நான் பீட்டர் கிட்ட அந்த போட்டோவை அனுப்பினதுக்கு ரொம்பவே சாரின்றான். அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்லன்றா. இப்படியே 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல டாவும் அவனோட ஆளும் அந்த பொக்கைய தூக்கி போடுறாங்க. அதுல இருக்க அந்த மணி கீழே வந்து ஹீரோயின் டேபிள்லயே விழுது. அது மட்டும் இல்ல 2 பேரும் பழகினது, 2 பேருமே சிரிச்சு பேசினது, 2 பேருமே ஜாலியா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஞாபகங்கள் எல்லாமே அவங்களுக்கு மறுபடியுமே வருது. நெக்ஸ்ட் எல்லாருமே சாங் பாடி டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டாவு அவனோட ஆளு எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவளையே ஹீரோ உட்கார்ந்து தூரமா பாத்துட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினா ஹீரோ கிஃப்ட் பண்ண அந்த ஸ்ப்ரே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையான ஷாக்கு. வேக வேகமா போய் ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அவகிட்ட ஹீரோவா இது எப்படி உன்கிட்டன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா அன்னைக்கு நீ தூக்கி போட்டப்பவே நான் அதை எடுத்துட்டேன்றா. அதை கேட்ட ஹீரோக்கு வயிற்றுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிடுது. செம்மையான குஷி ஆயிடுறான். அவனை பார்த்து ஹீரோயினா எப்ப 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 ரெக்க கட்டி பறந்ததெல்லாம் போதும், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோவா ரொம்பவே தேங்க்ஸ் கடவுளே, இவ்வளவு நாளா ஹீரோயின் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவ கூடவே என் ஞாபகங்களும் இருந்திருக்கு. என்னதான் அவ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவ மனசுக்குள்ள நான் தான் இருந்திருக்கேன்னு தெரியற இந்த ஒரு மூமெண்ட் போதும் நான் வாழ்றதுக்குன்றான். இதோட இந்த மூவி முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.